ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோமா சேர்ந்து? எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உள்ளத்திலிருந்து பாடுறீங்க? ஆமென். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தைகள் ஒரு ஆராதனையாய் ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். சந்தோஷத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சேர்ந்து பாடுவோம். கை தட்டி பாடுவோமா? நல்ல உற்சாகமாய் சிறுவர்கள் பெரியவங்க நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆண்டவரை உயர்த்துவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க, ஆண்டவரை உயர்த்தி. என்னெல்லா சொல்லும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோமா? இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. இன்னொரு விசை பாடுவோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. உண்மையாய் சொல்வோம். தாழ்வில் எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எங்களை எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர்,
நல்ல கரங்களை தட்டி சொல்வோம், ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாடுங்க, ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர்தானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க, பாடுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி துதிப்போம். என்னெல்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். கைத்தட்டி பாடுவோமா? ஆண்டவரே, எண்ணில்லா நன்மைகளை, எண்ணில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகளை ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா, சந்தோஷமாய் ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், துதி என்பது அது ஒரு தீர்க்க தரிசனம். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் என்று துதிப்பது நன்றி, என்ன செய்ய போகிறார் என்பது துதி. விளங்குதா? இதுவரை என்ன செய்தார் என்பது நன்றி, இனிமே என்ன செய்ய போகிறார் என்பது துதி. அப்ப இது ரெண்டும் கலந்தது தான் துதி ஆராதனை. இப்போ இந்த பாடல் ஒருவேளை எங்கே இதெல்லாம் நடக்குதா என் வாழ்க்கையில் அப்படி பாடாம, நான் பாடுனா இது என் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாடுறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சொல்லுங்க, சொல்லும் போதே நம்பிக்கையோடு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை ஒரு விசுவாச அறிக்கையாய் நாம் பாடுகிறோம். ஆமென். என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை எப்பொழுதும் என்னை பின்தொடர்ந்து வரும். வியாதி பின்தொடர்ந்து வராது, பிரச்சனை பின்தொடர்ந்து வராது, போராட்டம் பின்தொடர்ந்து வராது. கர்த்தருடைய நன்மை கிருபை என்னை பின்தொடர்ந்து வரும். விசுவாசிக்கிறங்க நல்லா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, அதுதான் துதி ஆராதனை. ஆமென். நல்லா பாடணும். பிள்ளைங்கெல்லாம் நல்லா கையை தட்டி பாடணும். வா ஐசு, எல்லாம் உள்ள வந்து உட்காருவா, பாட்டு பாடுவா. ஸ்மித் எல்லாம் உள்ள வாங்க. ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். போனால் சின்ன பிள்ளைங்க அழகாக கையை தட்டி அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. வாலிபர்கள் எல்லாரும் நல்லா என்ன பண்ணணும்? ஏன் வாட்டர் பாட்டில் கை வச்சுட்டுக்கிற? எடு, கையை தட்டி பாட்டு பாடணும். பாட்டு பாடாத பிள்ளைங்கள ரூம்குள்ளே வச்சு கதவை சாத்தி பூட்டி வச்சிருவேன் நான். நல்லா கையை தட்டி சந்தோஷமாக சிரித்த முகத்தோட
யாரை நம்ம உயர்த்துறோம் சொல்லுங்க? யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை. நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க பாட்டு பாடி ஆராதிச்சா அவர் மனசு அப்படியே குளிர்ந்துடும். அவ்வளோ பிரியமா பார்ப்பாரு. என் பிள்ளை எப்படிலாம் என்ன பாடுது, என்னை எப்படிலாம் ஆராதிக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அந்த கடைசி வரை இன்னொரு முறை பாடலாமா? நல்ல கையை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை நாம துதிக்க போகிறோம். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும். கைத்தட்டி பாடுவோமா? என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. பாடுவோமா? என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோமா சேர்ந்து? நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ, என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகளை, என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கத்த செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆண்டவரை உயர்த்துவோம். கத்த செய்த நன்மை, என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில், என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. நல்ல சந்தோஷமாய் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோமா? நல்ல கையை தட்டி பாடுவோம். ஓ, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தி, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னில்லா நன்மைகளை, என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. ஓ, என்னில்லா நன்மைகளை, என்னில்லா நன்மைகளை, என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஓ, என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகளை, ஓ, என்னில்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய். சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகளை என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என்னெல்லா நன்மைகளை எங்க வாழ்வில் செய்தீரே. ஷாபாலியா துடரா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பாட்டு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்றது அப்படின்றது
நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்றது இல்லை, நீங்களே நினைச்சு பார்க்காத நன்மைகள்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அதோட அர்த்தம் என்னன்னா 24x7, 24 மணி நேரமும் உங்களை கீழே தள்ளுறதுக்காகவே ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை விழாம அவருடைய கிருபை 24 மணி நேரமும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் என்னை கீழே விழாம கர்த்தருடைய கிருபை என்னை காத்து கொண்டே இருக்கிறது, காத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ நன்றி சொன்னாலும் கர்த்தருக்கு பத்தாது. நம்புறீங்களா அந்த வார்த்தைகளை? ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாட போறோம். ஒரு புதிய பாடல் கற்றுக்கொள்ளுங்க. அவர் நாமம் இயேசு. எஸ், ஒரு புதிய பாட்டு. இது இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற ஒரு நல்ல ஒரு பாடல். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்கள் வீடுகளில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவ்வளோதான் பாட்டு. பாடலாமா? சொல்லுங்க, அவர் நாமம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்லா பாடினீங்கன்னா ஆசீர்வாதம் டபுளாக கிடைக்கும். நிறைய பேருக்கு அது பாருங்க, பாட்டு பாடுறப்ப கூட தூங்குறாங்க. இது என்ன கிருபையோ தெரியல நமக்கு. ஆமென். நல்ல கைகளை தட்டி கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவன் முதல்ல நான் பாடுறேன், நல்ல வார்த்தைகளை உள்வாங்கிக்கோங்க, கற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து பாடி தேவனை துதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கைத்தட்டி பாடுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இன்னொரு விசை. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. சொல்லுங்க, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. இன்னொரு விசை. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம். சொல்லுங்க, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். நீங்க பாடுங்க, அவர் நாமம், அவர் நாமம். அவர் நாமம். ஹல்லேலூயா. கத்துட்டீங்களா பாட்டை? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நேரத்திலேயே புது பாடல்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் ரொம்ப உற்சாகமா பாடுறீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. சில பேர் இந்த பாட்டுக்கு கூட தேவனுக்கே மகிமை எஃபெக்டே கொடுக்குறாங்க. தேவனுக்கே பார்த்தீங்களா? ஒரு புது பாட்டுங்கும் போது ஒரு உற்சாகம் வரணும். விளங்குதா உங்களுக்கு? இவ்வளவு நல்ல ஒரு பாட்டு இல்லை? அவர் நாமம் இயேசுன்ற அந்த வார்த்தையை சொன்னாலே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன்னா இயேசுன்ற நாமத்துக்கு பிதாவானவர் எப்படிப்பட்ட மகிமை கொடுத்துக்கிறார்னா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவும் முழங்கும். இயேசுன்னு நாமத்தை சொல்லிட்டீங்கன்னா மற்ற எல்லா நாமங்களும் கீழே விழுந்துருமா? அல்லேலூயா. நான் ஒரு முறை போன வாரம் வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. கடையில் போய் ஈயா இருக்குங்கன்னா ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாங்க. இதை போய் வீட்டில் அடிங்க அப்படின்னாங்க. பயங்கர ஈயா இருந்துச்சு. ஸ்ப்ரே அடித்த உடனே பறந்துட்டு இருந்த ஈயெல்லாம் என்னாச்சு? தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. பார்த்தா எல்லாம் செத்து போச்சு. ஒரு ஸ்ப்ரே அடித்த உடனே எல்லா ஈயம் என்ன ஆயிடுச்சு? அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்படி தான் போல இயேசுன்னு சொன்னாலே எல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துரும். சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. வியாதி கீழே விழுந்துரும், பிசாசு கீழே விழுந்துருவான், வறுமை தரித்திரம் கீழே விழுந்துரும், கடனாவி கீழே விழுந்துரும், போராட்டங்கள் இருளின் வல்லமைகள் எல்லா பிசாசின் கிரியைகளும் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துரும். ஏன்னா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சேர்ந்து பாடுவோமா? வானத்திலும் பூமியிலும் கைதட்டி சொல்வோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். இன்னொரு விசை, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறொரு நாமம் நமக்கில்லையே. வேறொரு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு. ஆமென். அவர் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையான
நாமத்தில், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறொரு நாமம் நமக்கில்லையே. விடுதலை அடைவதற்கு வேறொரு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் அறிக்கையிடுங்க அந்த நாமத்தை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க, அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமை வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம். சொல்லுங்க, இயேசு. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்த ஷாகல். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஷேகலா ஹாதரோபோ சேகரபாலபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி இந்த இயேசுன்ற நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வீட்டுக்குள்ள போராடி கொண்டிருந்த பிசாசின் கிரிகள் எல்லாம் கீழே விழுந்தது. இந்த நாமத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமம். எல்லாரும் சத்தமா என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவின் நாமம். இந்த சத்தம்லாம் பத்தாதுங்க. கும்பாபிஷேகம் உங்களுக்கு நடந்திருக்குல்ல, அரோகரா என்ன சத்தம் வந்துச்சு, நீங்களாம் பார்க்கவே இல்லையா? ரொம்ப பரிசுத்தமாக காதை மூடிக்கிட்டீங்களா? என்ன சவுண்டுன்றீங்க, என்ன ஆட்டம் போட்டாங்க? நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். இவருக்கு என்ன சத்தம் போடணும்? நம்ம ஆளுங்க தண்ணி அடி பைப்புலலாம் இழுத்து சொருவிட்டு அப்படி வாயை திறந்தா 4 ஊருக்கு கேட்கும். ஆனால் அந்த சர்ச்சில் வந்தால் மட்டும் எங்கே தான் அந்த வெக்கம் கூச்சம் அதெல்லாம் வருதோ தெரியல.
வாயில சத்தமே வரமாட்டேங்குது. அப்படியே கத்தணும், கதறணும், ஆர்ப்பரிக்கணும் ஏசப்பா நாமத்துக்கு முன்னாடி. கடந்த வாரம் தாவீதை குறித்து தியானிச்சுட்டு இருந்தேன். தாவீதுடைய மனைவி மீகாள், சவுலுடைய 2வது பொண்ணு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த அம்மா சரியான காரியவாதி. யாரு? மீகாள் சரியான காரியவாதி. அப்பாவையும் பகைச்சிக்கூடாது, வீட்டுக்காரையும் பகைச்சிக்கூடாது. அப்படியே நல்லா சூப்பராக கேம் ஆடுது. நடுவில் எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் இவன் ஓடி போயிட்டான். திரும்ப தாவீது வரமாட்டான். அவனே சவுல் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஆனால் தாவீது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் நீ என் மனைவி தான்ட்டு திரும்பவும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். அல்லேலூயா! எவ்வளோ பெருந்தன்மை இல்லை, பரவாயில்லன்னு மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கிட்டான். ஏற்றுக்கொண்ட பிறகு வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடாது. நீ ராஜாவா இருக்க, நடு ரோட்டில் நின்றுட்டு எப்படி ஆடிட்டுருக்கிற, டான்ஸ் ஆடிட்டுருக்கிற அப்படின்னு பரியாசம் பண்ணுச்சு. அப்போ கூட அவன் துரத்தி விடலை. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லாமல் போச்சான். அல்லேலூயா! ஏசப்பா செய்யல, அந்த வார்த்தையே அந்த அம்மாவோட ஆசீர்வாதத்தை தடுத்து விட்டது. விளங்குதா உங்களுக்கு? துதிக்கிறவங்களை, ஆராதிக்கிறவங்களை குறை சொன்னாலோ தடுத்தாலோ அது மாதிரி சாபம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா! யாராவது பார்த்தா, நான் கை தட்டுறதை பார்த்து யாராவது கேலி பண்ணா அவங்களுக்கு அவ்வளோதான், விளங்காது எதுவுமே. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. உண்மைதான், உண்மைதான். தாவீது டான்ஸ் ஆனதை, கை தட்டினதை பார்த்து கேலி பண்ண மீகாளுக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே பிறக்கலை, குழந்தை பாக்கியமே இல்லை. யார் மேலே வேணாலும் கையை வைக்கலாம், யார் மேலே கை வைக்கக்கூடாது. துதிக்கிற ஆராதிக்கிறவங்களை பகைச்சிக்கிட்டா போச்சு, போச்சு. அல்லேலூயா! பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, துதிக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா! இதை ஏன் சொல்றேன்னா, துதிக்கிறவங்களை கர்த்தருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆமென். இப்போ இங்கே எத்தனை பேர் துதிக்கிறவங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆராதிக்கிறவங்க இருக்கிறீங்க? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆராதனை வீரர்களாய் கர்த்தர் பார்க்கிறார், ஆராதிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எஸ், இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. வானத்தில் இந்த ரெண்டு கையை உயர்த்தி பாடுங்க. வல்லமையான ஒரு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே ஒரு பலியாதுடரா கபாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆராதனை செய்யுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வர்ஷிப், வர்ஷிப். சின்ன பிள்ளைங்களை ஆராதனை பண்ணுங்க. கண்களை மூடுங்க. உங்க பக்கத்துல கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். ரியா தோரோ ஷேகராலா ரியா தடரஹா ஓ ரபா பாபா பாபா. மனுஷருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நாமம் இல்லவே இல்லை. ஷகதடா ரியாதடா ரபா லியாதடா ரபா. எங்க இயேசுவின் நாமமே உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், மேலான நாமம். ஷபலகதடா ரபலகதடா லிபரஹதரா ஷேகதடா. துதிங்க, வாய்களை திறந்து அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி. Oh, let the presence of God fill your heart right now. உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தனைகளை, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும்.
ஷேகரபா ரியாதடரபா ஷகதட ரியாதடரபா கபலபா ரியாதபரபா ஷகதடரபா லபா கபபபபபபா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு மனுஷருக்குள்ளே இந்த உலகத்திலே இயேசுவின் நாமத்தை போல உன்னதமான நாமம், உயர்ந்த நாமம், பெரிய நாமம் வேறு ஒன்றும் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. துதிங்க துதிங்க. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது, கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, வியாதிகள் எல்லாம் மறைந்து போகிறது, அசுத்தங்கள் வெளியேறுகிறது, பலவீனங்கள் மறைந்து போகிறது. தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், சுகம் உங்க வாழ்க்கையை நிரப்புகிறது. உரபலதரா ஷகதடரபா ரகபதடரபா ரிகபலகதயதரோஷேகதடரபா பபபபபபபப உரபகபரியந்தரபா ஷகதடரபா. தேவ பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் ஆலயத்தை அளவில்லாமல் நிரப்பி ஒவ்வொருவருடைய இருதயங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உமக்காய் 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 உமக்காய். Jesus. Oh, என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாட்டை நம்ம அடிக்கடி பாடி இருக்கிறோம். இந்த ஆராதனையில் இந்த பாட்டை பாட போகிறோம். இந்த பாட்டை சும்மா ஒரு பாடலாக பாடாமல்
இந்த ஒரு அர்ப்பணிப்பா பாட போறோம். தாவீது சொன்னார், எனக்கு உம்மை தவிர வேற ஆசை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, என் ஆசை நீங்க தான் ஆண்டவர். எத்தனை பேர் அந்த ஒரு இடத்துக்கு வர முடியும்? எல்லாராலையுமே சொல்ல முடியாது. அது அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவங்க மட்டும்தான் சொல்ல முடியும், இந்த உலகத்துல ஏசப்பாவை தவிர வேற ஆசையே எனக்கு இல்லை. ஆமென். அந்த இடத்துல நீங்க வேற யாரை நிறுத்தினாலும் அந்த அன்புக்கு இணை ஆகவே ஆகாது. ஈவன் கணவனை நிறுத்தினாலும், மனைவியை நிறுத்தினாலும், பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்தினா கூட நான் சொல்லுவேன், என் ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்ல முடியும்? இந்த பாடலை ஒரு ஆராதனையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவரை பார்த்து பாடுவோம். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என் உள்ளம் வாஞ்சி. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. இயேசுவை பார்த்து சொல்லும், என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. மானானது மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என் நெஞ்சம் வாஞ்சிக்கின்றது. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல. ஆமாப்பா, என் ஆத்துமா உமக்காக சொல்வோம், என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் நீங்க தான் என் வாஞ்சை இயேசுவே. தேற்றுவது போல், ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பதை போல், என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பதை போல், என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்டு. அவரை பார்த்து சொல்வோம், என் தந்தை, தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானீரே. நீங்க தான் தந்தை தாய், என் தந்தையே, ஓ என் தந்தையே, என் தந்தையே,
பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன், பாவியா வாழ்ந்தும் இருந்தேன், பரண்டின் உதிரமதினான் பாவம் கழுவி மீட்டு பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன், பாவியா வாழ்ந்தும் இருந்தேன், பரணின் உதிரமதினான் பாவம். அவரை பார்த்து சொல்லுங்க, மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, மீட்டு கொண்டீரே, எங்களை மீட்டவரே, என் மீட்பரே. ஓ ஷபலகரா பாபா, என் மீட்பரே, மீட்டு கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா அந்த வார்த்தைகளை சொல்றீங்க? அவர்தான் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். அவர் நம்மை மீட்டு கொண்டவராய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய நண்பன், நேச மணவாளனாய் இருக்கிறார். எந்த உறவும் இயேசுவின் உறவுக்கு ஈடு இணை ஆகவே ஆகாது. எல்லா உறவுகளுக்கும் மேலானது. ஷாபாதியா ரந்தனா ரேதரலா ரபா கபாபா. அல்லேலூயா. சனிக்கிழமை ஐயா பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, உன்னத பாட்டில் அந்த சூலமித்தியால் தன் நேசரை பார்த்து சொல்றாங்க, என் ஆத்தும நேசரே. அந்த ஒரு புக்கில் மட்டும் 36 முறை என் நேசரே, என் நேசரே. நிறைய நேரம் நல்லா கவனிங்க, இந்த இருதயம் ஏன் வெறுமை ஆகுதுன்னா, நீங்க எதிர்பார்க்குற ஒன்று கிடைக்கலனாலே இது என்ன ஆயிடும்? உங்க இருதயம் என்ன ஆயிடும்? வெறுமை ஆயிடும். அப்ப இந்த வெறுமை வருவதற்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற விரக்தி. உங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்காத போது அங்க ஒரு விரக்தி, ஒரு வெறுமை ஏற்படுகிறது. இப்ப அன்பை எதிர்பார்த்து ஒருவேளை அது கிடைக்காததுனால விரக்தி, வெறுமை வந்திருக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நேச மணவாளன். இப்ப நாம உறவு, என் இருதயத்தை நிரப்புகிறவர் அப்படின்ற இடத்துல நீங்க இயேசுவை கொண்டு போய் வைக்கும்போது வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்கள் வெறுமை அடையவே மாட்டீங்க. வெறுமை அடையவே மாட்டீங்க. அது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், உங்க எதிர்பார்ப்பு நடக்கலங்கும் போதே சோர்வு வந்துடும், விரக்தி வந்துடும், வெறுமை வந்துடும். நான் இவ்வளோ நேசிக்கிறேன், ஆனா நேசிக்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பார்த்து பேசுறாரு, நான் உனக்கா இருக்கிறேன். அதாவது ஆண்டவர் வெளியில இருக்கிற எல்லாரையும் பிள்ளைன்னு அழைக்கிறார், ஆனா சபையை தான் மணவாட்டின்னு சொல்றார். வெளியில இருக்கிறவங்களாம் யாரு? பிள்ளைங்க. அப்ப நான் பிள்ளை இல்லையானா? பிள்ளை, பிள்ளைக்கும் மேல மணவாட்டி அப்படின்னா என்ன தெரியுங்களா? என் நேசர். இந்த அன்பு வேற எங்கேயும் ஆண்டவர் எதிர்பார்க்கல, சபையாகிய உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், உம்முடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைப்பா. யாரும் அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. என் இருதயமெல்லாம் நீர் நிறைந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி உங்க கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் இருதயமெல்லாம் நீங்க நிறைந்திருக்கிறீங்கப்பா. ஷாதல்லா ஹதோரோ கோடா ரீதாரா ஷேகாதாடா. அப்பா நான் ஜோம் பண்றேன், வெறுமையான உள்ளங்கள் எல்லாம் இப்பவே நிரப்பப்படட்டும். விரக்தியாய் வந்த உள்ளங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பின் உச்சிதத்தால் நிரப்பப்படட்டும். ஓ லவ் ஆஃப் தி ஃபாதர், ஓ தகப்பனே, உம்முடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லாம, ஒரு தாய் தேற்றுவது போல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து.
ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு நீங்க பாடுங்க ஆண்டவரை பார்த்து. பாடுங்க எல்லாரும் சத்தமாய். ஒரு தாய் ஒரு தாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தந்தையே என் தந்தையே என் தந்தையே தாயுமானீரே என் தந்தையே என் தந்தையே என் தந்தையே என் தந்தையே தாயுமா. அவரை பார்த்து என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சை. உண்மையா சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்வோம். ஓ என் வாஞ்சையே என் மீட்பரே என் மீட்பரே எங்களை மீட்டு கொண்டவரே என் மீட்பரே என் மீட்பரே மீட்டு கொண்டீரே என் தந்தையே என் தந்தையே. ஓ தாயுமானி என் வாஞ்சையே என் வாஞ்சையே. ஓ வாஞ்சை. ஓ ரஷா பாபா பாபா ரகா பாபா பாபா வாஞ்சையே என் வாஞ்சையே நீங்க தான்ப்பா என் வாஞ்சை என் வாஞ்சையே. ஓ ஷபல பதட ரபா பாபா என் வாஞ்சையே என் சொல்லுங்க கை உயர்த்தி என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே. ஓ என் இயேசுவே இயேசுவே என் இயேசு. சொல்லுங்க என் இயேசுவே என் இயேசுவே. அவர்தான் எல்லாமே இயேசுதான் எல்லாமே. ஷபல கபா பாபா ஷகரபா கபா பாபா ஷகரபா பாபா கபா பாபா. சொல்லுங்க என் நேசரே என் நேசரே. ஓ என் நேசரே. ஓ என் நேசரே என் நேசரே என் ராஜனே என் ராஜனே. சொல்லுங்க அந்த நாமங்களை. என் ராஜ. ஓ எங்க ராஜாதி ராஜனே என் ராஜனே. ஓ ஓ ராஜனே என் ராஜனே நீங்க தான்ப்பா. ஷபல கபா பாபா பாபா ஷகதட ரபா கபா. ஓ கடைசியாய் என் வாஞ்சை நீரே என் வாஞ்சையே. ஓ என் வாஞ்சை. ஓ வல்லமை வல்லமை. அந்த அன்பின் கடல் நீச்சல் ஆழத்திலே மூழ்கி 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 முழங்கால் அளவல்ல இடுப்பளவல்ல என் வாஞ்சை. ஓ
Shadalaba, Ridarababaha, Shadarababaha, Likabaladaraba, Lahadanana, Rekha, Oh, Rabababa, Lakadaraba. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தாகமா சொல்ல முடியும்? முழங்கால் அளவு வேண்டாம்பா, இடுப்பு அளவு வேண்டாம்பா, நீச்சல் ஆழம். எனக்குள்ள அந்த பசி, நேச பசி, ஷாதரபா, hungry for God. என் ஆண்டவர் மேல ஒரு தாகம். நேசம் கொடியது, மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நேசரின் அன்பு வல்லமை உள்ளது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோட சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டா தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அனுபவிச்சீங்களோ அது பத்தாது. நமக்குள்ள ஒரு பசி தாகம், நான் இன்னும் ஆழத்துக்கு போகணும். எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்ல முடியும், நான் இன்னும் ஆழத்துக்குள்ள? இந்த காலை நேரத்தில் அது ஒரு ஜெபமாய் மாறட்டும். உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து 2 கரங்களை எல்லாரும் உயர்த்தி அவருக்கு நேரா 2 கரங்களை உயர்த்தி இந்த அர்ப்பணிப்போட இந்த ஆராதனை முடிப்போம். எனக்கு இது பத்தாதுன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் இன்னும் ஆழத்துக்கு போகணும். நான் உம்மை அனுபவித்தது பத்தாதப்பா, உம்மோட உறவாடினது பத்தாதப்பா, இன்னும் ஆழம். முழங்காலை முடக்கியது முழங்காலளவு கல்ல, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்ன. உண்மையா சொல்றீங்களா? அந்த வார்த்தைய உண்மையா சொல்றீங்களா? தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீரை ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்பா எனக்கு இன்னும் அவரை பார்த்து சொல்லுவோம், விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தி. விண்ணக இன்னும் உம்மை அனுபவிக்கணும், இன்னுமோட நெருங்கி சேரணும், இன்னும் ஆழத்துக்குள்ள வரணும். கர்த்தர் உதவி செய்யும். பொற்பாதங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா?